வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய ராசி பலன் பார்க்குறோம். இன்னைக்கு தேதி பார்த்தோம்னா 20/3/2026 பங்குனி 6 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சந்திர தரிசனம் கரிநாள், வளர்பிறை, சமநோக்கு நாள். ஓகேங்களா? இன்று நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 6:15 முதல் 7:15 வரை நல்ல நேரம் இருக்குது. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நல்ல நேரம் இருக்குது. ராகால் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 10:30 12 மணி வரை ராகாலம் இருக்குது. குளிகை அப்படின்னு பார்க்கும்போது 7:30 காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை குளிகை இருக்குது. யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மதியம் 3 மணியிலிருந்து மதியம் 4:30 மணி வரை யமகண்டம் இருக்குது. இன்று திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 4:39 வரை பிரதமை திதியும் பின்பு துவாதிய திதியும் உள்ளது. இன்று நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா இன்று அதிகாலை 4:52 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று அதிகாலை 4:52 வரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பின்பு பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய பஞ்சாங்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா முதலாவது 12 ராசிகளுக்கும் பொது பலன்களை சொல்கிறோம். அதில் முதலாவதாக மேசராசி என்பவர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள்லாம் நீங்கும், பயனற்ற அலைச்சல்கள்லாம் தவிர்க்கவும், கலைப்பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும், எண்ணிய காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் அகலும், குடும்ப உறுப்பினர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. மிதுனராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள், புதுவித பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்திலிருந்து வந்த இழுப்பறிகள்லாம் குறையும், சரியாகும். பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை மேற்கு. கடகராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத சில சந்திப்புகளால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள்லாம் அதிகரிக்கும். கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தினரை விட்டு கொடுத்து பேசுவதை தவிர்க்கவும், எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்து கொடுக்கல் வாங்கல அந்த தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்து ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உடன் பிறந்தவர்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள், தள்ளிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், மனதளவில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவுகள் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை மேற்கு. துலாம் ராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடினமான வேலைகள்லாம் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள், வித்தியாசமான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உருவாகும். சிலருக்கு வியாபார பணிகள் புதுமையான சூழல்கள்லாம் ஏற்படும், உழைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்கள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தெற்கு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது செயல்களில் ஆர்வமின்மை ஏற்படலாம், திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும். விவசாயத்தில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. விவசாயிகள் இவங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை மேற்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல்நிலையில் சற்று மந்த நிலை காணப்படும், தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும், மறதி சார்ந்த அந்த பிரச்சனைகளாக குறையும். உறவினர்கள் பற்றிய புரிதல் வேண்டும், தேவையற்ற செலவுகளால் சில நெருக்கடிகள் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தோம்னா அதாவது எண்ணங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். இருப்பவர்களுக்கு மேன்மை, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மேன்மை தரக்கூடிய இன்றைக்கி நாள். முயற்சிகள்லாம் வெற்றி தரக்கூடிய நாள். புதுவிதமான ஆடைகள்லாம் அணிந்து மகிழக்கூடிய நாள் இன்றைக்கி. உங்களுக்கு மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடக்கு. கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படணும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சில நிலையெல்லாம் ஏற்படும். உத்தியோக பணிகள் மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னி நிறம், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. மீனராசி என்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி பணிகளில் பொறுமை வேண்டும், தூரதேச பயண சிந்தனைகள் மேம்படும், மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும், பணிகளின் தன்மைகளை அறிந்து முடிவெடுக்கவும்.
அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. மேலும் அடியவனுடன் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமரம் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் கூகுள் பே நம்பர் ஒரே நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433. இந்த எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.